ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஒரு காலத்தில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா மைட்டி இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஐ அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் இல்லை, மைட்டி இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் வந்து மும்பை இந்தியன்ஸை கண்டாலே மற்ற டீம் வந்து பயப்படுவாங்க. பர்டிகுலர்லி வான்கடையில் விளையாடுறதுக்கே எல்லா டீமும் பயப்படுவாங்க. சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக ஒரு நல்ல டாமினன்ஸ் வச்சுருந்தாங்க. பட் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மைட்டி மும்பை இந்தியன்ஸ் எங்கே போனாங்கன்னு வந்து என்ன மாதிரி ஒரு வின்டேஜ் மும்பை இந்தியன் ஃபேன்ஸுக்கு கூட வந்து தெரியல. இப்போ வந்து அந்த எம்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வந்து மொக்க இந்தியன்ஸ் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஒரு நார்மல் கல்லி கிரிக்கெட் விளையாடுறவங்க கூட வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி டீம் எடுப்பாங்க. போன மேட்ச் தான் டேனிஷ் மல்வர்னு ஒருத்தர் டீம் எடுத்தாங்க. அவருக்கு ஃபுட் ஒர்க்கும் இல்லை, ஷார்ட்டே ட்ரை பண்ணல. அவருக்கு எதுக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்கங்கிறது தெரியல. மாயங்கர் ராவத் அப்படிங்கிறவரை வந்து அதுக்கு 2 மேட்ச்சுக்கு முன்னாடி எடுத்தாங்க. அவர் ஒரு பாலும் விளையாடல, பவுலிங்கும் போடலை. அவரை ஏன் ட்ராப் பண்ணி தினேஷ் மால்வரை எடுத்தாங்கன்னு தெரில. சரி, ரோஹித் சர்மா விளையாடல அப்படின்னா வந்து இன்றைக்கி அட்லீஸ்ட் வந்து வில் ஜாக்ஸ் வந்திருந்தார். ருத்தர்ஃபோர்டுக்கு பதிலாக வில் ஜாக்ஸையாவது எடுத்துருக்கலாம். ஏன்னா ருத்தர்ஃபோர்டும் தோத்த மேட்ச்சில் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தார் ஒழிய எந்த குரூஷியலான பாயிண்ட்லேயும் வந்து ருத்தர்ஃபோர்டு இந்த மேட்ச்சில் இந்த சீசன்லேயே ஸ்கோர் பண்ணலை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போடுறேன் ஓப்பனர் தானிஷ் மல்வர்லாம் வந்து T20 விளையாடவே ஒரு அன்ஃபிட்டான பிளேயர். டீகாக் ஒரு ஸ்கேமர். அவர் ஒரு சீசனுக்கு 1 மேட்ச் 2 மேட்ச் தான் அடிப்பார். வந்த மேட்ச் ஒரு செஞ்சுரியை போட்டார். அதுக்கு மேலே ஆட்டோ ஓடாதவருக்கு. அதுக்கடுத்து நமந்திர இன்றைக்கி நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த சீசனில் எல்லா மேட்சும் ஆல்மோஸ்ட் நல்லா விளையாண்டார். ஈ கேன் ஹேவ் அ ஆஃப் டே. சூரியகுமார் யாதவ் ஸ்கேமர் குமார்னு சொல்கிற அளவுக்கு தான் விளையாண்டுட்டு இருக்காரு. இதுக்கு முந்தின சீசன்லலாம் கொஞ்சம் மும்பையை காப்பாற்றிருக்காரு. பட் இந்த சீசன் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். திலக் போன மேட்ச் தான் ஃபார்முக்கு வந்தார். இந்த மேட்ச் எகெயின் வந்து அதே ஷெல்லுக்குள்ளார போயிட்டார். அதுக்கப்புறம் கேப்டன்னு ஒருத்தர் இருக்கார். இவர் எதுக்கு கிரிக்கெட் விளையாடுறாருன்னே தெரியாது. பவுலிங்கும் போட வராது, பேட்டிங்கும் ஆட வராது, கேப்டன்ஷிப் பண்ண தெரியாது. பட் எல்லா மேட்ச்லேயும் அட்டிடியூடை காட்டிக்கிட்டு கிரவுண்டுக்கு வந்துடுவார். ருத்தர்ஃபோர்டு அடுத்த ஸ்கேமர். ஸ்னாட்னர், அல்லா, பும்ரா இவங்க 3 பேரும் பவுலிங்க்கு நல்லா குட்டு. அஸ்வானியும் நல்லா போடுறாரு. கிறிஸ் பாகத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூபி. ஸோ அவரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு டீமுக்குள்ளார இது கடப்பார லைனப்னு வெளியே சொல்கிறாங்க. பட் பாருங்கள் எத்தனை ஸ்கேமர்ஸ் வச்சுருக்காங்கன்னு. ஃபேன்ஸ் பார்க்குற நமக்கே கூட வந்து யாரை உள்ளே கொண்டு வரணும், யாரை வெளியே ட்ராப் பண்ணணுங்கிறது தெரியுது. பட் அதை வந்து கேப்டன் பண்டியாவுக்கும் தெரியல, கோச் மகேலாவுக்கும் தெரியல. பண்டியா இருக்கிற வரைக்கும் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து உருப்பிடுற மாதிரியும் தெரியல. ஒரு மேட்ச்சில் ஒரு தப்பு 2 தப்பு பண்ணலாம், இல்லை ஒரு சீசனுக்கு ஒரு 4-5 தப்பு பண்ணலாம். தப்பு பண்ணுற டீம் கூட ஒரு மேட்ச் தப்பி தவறி ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஜெயிச்சிட்றாங்க. பட் இவங்களுக்கு அது கூட முடியல. இது வந்து மும்பை இந்தியன்ஸ் இல்லை, மொக்க இந்தியன்ஸ்.